நாடு செல்லக்கூடிய நிலையில் குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை செய்ய போகுது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் இது கேட்டிருக்கிறீங்க. நான் அது குரு பெயர்ச்சியோட சேர்த்தி சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நாம் இப்போ பேசுகிறோம். கடகத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார். பயிற்சி ஆனதுக்கு அப்புறமா இந்த எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். இது அடுத்தடுத்த நாடு செல்லக்கூடிய நிலை வீடியோக்கள்லையும் அப்டேட் ஆகும். இப்போ இருக்கிற முக்கியமான சில விஷயங்களை பேசலாம். கடகத்தில் குரு வந்தால் முதல்ல விலைவாசி பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் விலை உயர்வை சந்திச்சே ஆகும். எழுதி வச்சுக்கலாம். அதீதமான விலை உயர்வை ஒவ்வொருத்தரும் எதிர்கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்கியே ஆகும் இந்த குரு பயிற்சி. குறிப்பாக தங்கம். முதல்லையே நாட்டு பிரதமர் இதை பற்றி சொல்லிட்டார். பிரச்சனைகளை சொல்லிட்டார். ஓராண்டுகள் வாங்க வேண்டாம், இதெல்லாம் யானை வரும் பின்னே மணியோசி வரும் முன்னேங்கிற மாதிரி இந்த பிரச்சனையை அவர் முன்னாடியே சொல்லிட்டார். குரு பயிற்சி நடக்குது, நீங்களே அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தங்க நகை விற்கிறவங்க, அதுக்கப்புறம் அந்த வேலையை பார்க்குறவங்க, இவர்களுக்கெல்லாம் ஒரு ஏற்றம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கடுமையான சுமைகளை கொடுக்குற இடத்துல இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, அரசாங்கத்தினுடைய நிதி வருவாய், தனிநபர்களுடைய நிதி வருவாய் இதெல்லாம் பத்தாதுங்க. அது யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்னா போகக்கூடிய சூழல்கள், ஏன்னா இன்னும் ராகுகேது பயிற்சியும் இருக்கு. சனி செவ்வாய் தொடர்பு அப்படிங்கிறதும் சமசப்த பார்வை ஒன்று வரப்போகுது எதிர்காலத்தில். இப்போ கால சர்ப்பத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. இதெல்லாம் கவனிச்சு பார்த்தோம்னா ஒரு விட புரியுது. என்ன அப்படின்னா, ஏதோ பெரிய திட்டம் ஒன்று உலக அளவில் போட்டுட்டு இருக்கிறாங்க. உலக அளவில் ஏதோ ஒன்று போட்டுட்டு இருக்கிறாங்க. விரைவிலேயே பல பிரச்சனைகள். சனி காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல நாம் முதல்லயே வீடியோ போட்டோம். பிப்ரவரியிலேயே போட்டோம். இதுலேயே போட்டோம். என்ன பண்ணோம்? இந்த எண்ணெய், சமையல் எரிவாயுவாக இருக்கலாம், கேஸ் நிறைய இருக்கு, அது போக பெட்ரோல், டீசல், எண்ணெய், இது எல்லாமே சனியினுடைய காரகத்துவம். உச்சகுருவின் பார்வை சனி மேல படுது. அப்ப இன்னுமே பெட்ரோல், டீசல், இந்த சமையல் எரிவாயு விலைகள், நான் ஏற்கனவே வீடியோ போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த வீடியோக்களை திருப்பி எடுத்துட்டு நான் போட முடியாது. ஏன்னா எனக்கு இந்த ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் அப்படின்னு அடிக்கடி எனக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்குது யூடியூப்ல இருந்து. அதனால நீங்க என்னுடைய பழைய வீடியோக்குள்ளேயே பார்த்துக்குங்க. இதை பத்தி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. ஆனால் ஏற்கனவே பார்த்துட்டு வர்றவங்களுக்கு நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரியும். இதெல்லாம் நடந்திருக்குது. இதெல்லாம் ஏற்றுறது, இந்த விஷயங்களை முன்னாடியே சொல்லிக்கிறோம். 4 மாதத்துக்கு முன்னாடியே பேசிக்கிறோம். அப்போ நாடு செல்லக்கூடிய நிலையில இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது கடுமையான விலைவாசி உயர்வு, கடுமையான பொருளாதார ரீதியான சிரமங்கள், திரும்பவும் போரை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குதான்னு கேட்டீங்கன்னா ஆமா, நிச்சயமாக போரை உருவாக்கக்கூடிய அனைத்து சூழல்களையும் உருவாக்க பார்க்குது. புலி பதுங்குவது பாய்வதற்கு அப்படிங்கிற கணக்கில் தான் இந்த கணக்கில் நம்ம போயிட்டு இருக்குது. இன்னுமே இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு கேது, கும்ப ராகு சிம்ம கேது, இந்த பயிற்சிகள் இது எல்லாமே இவர் பயிற்சியானதுன்னா அதிசாரமாக குரு கீழே வருவார் சிம்மத்துக்கு. இந்த கணக்கெல்லாம் வேலை செய்யுது. அப்போ சனி செவ்வாய் தொடர்பு இந்த வருஷம் கடைசிக்குள்ள வேலை செய்யுது. அப்பெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, போரை உலகம் தவிர்க்க முடியாது. அதீதமான வேலை வாய்ப்பு பிரச்சனைகள். குருனா தங்கம், குருனா தனம், ரெண்டுக்குமே ஷார்டேஜுங்க. சிம்பிள். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கடகத்துல குரு உச்சமா இருக்கார், ஆஹா ஓஹோ, அதெல்லாம் அந்த காலம். இன்னைக்கு எப்போ நாம நம்முடைய போன்ல நம்ம குறியீடுகளாக பணத்தை பார்க்க ஆரம்பிச்சோமோ அப்பவே குருவுக்கு பலவீனமாய் போச்சு. பேங்க் டிரான்சாக்ஷன், ஐஎம்பிஎஸ், பேபால் சொல்றோம் பாத்தீங்களா, இது எல்லாம் புதன் பாசம் போயிட்டு இருக்குது. புதன் தான் இன்னைக்கு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கார். இன்னைக்கு டிஜிட்டல் கரன்சி, டிஜிட்டல், நீங்க உங்க கையில் இருக்கிற காசு குருவா வச்சுக்கோங்க, போன்ல இருக்கிற காசுவை நீங்க புதனா பார்த்துக்குங்க. இவ்வளவுதான் வித்தியாசம் குருவுக்கும் புதனுக்கும். அந்த காலத்துல குரு தனக்காரன்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லாருக்குமே கையில தங்கத்துல தான் காசு இருக்கும், வெள்ளியில காசு இருக்கும், பண்டமாற்று முறை, பேங்க் விஷயங்கள்லாம் பெருசா இல்ல. அப்போ என்ன நடக்குது? அப்போ குருவை தனக்காரகனாக பேசுறாங்க. ஆனா இன்னைக்கு குரு தனக்காரனான்னு கேட்டீங்கன்னா இல்லை, மாறி போச்சு. இன்னும் குரு உச்சமாயிடுச்சு, ரொம்ப அமோக யோகம்,
பேச முடியாதுங்க, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. காலத்துக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாறித்தான் ஆகணும். காலத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் நம்ம மாற்றி தான் சொல்லி ஆகணும். இன்னுமே குரு தனக்காரங்கன்னு சொன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. புதன் தான் இன்னைக்கு தீர்மானம் பண்ணக்கூடிய இடத்துல மெல்ல மெல்ல நகர்ந்து குருவினுடைய ஸ்தானத்தையே பிடிங்கிட்டு வரட்டு இருக்கு. ஏன்னா யாரும் வீட்டில் பணம் வச்சுக்கிறது இல்லை. அப்போ இந்த புதன் அப்படிங்கிறவர் நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு முறை நகர நமக்கு அந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்துகிட்டே இருக்குது. இந்த குருவும் பார்த்தீங்கன்னா இந்த உச்சபலத்தில் இருந்து அவருடைய 12ஆம் வீடான அந்த காலபுருஷனுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கு பார்க்கறதும், அங்கே விரயஸ்தானத்திலேயே சனியும் இருக்கிறதும், திரும்பவும் இந்த கடல் சார்ந்த பிரச்சனைகள். ஏன்னா சனியும் நீர் ராசிக்குள்ள உட்கார்ந்துருக்காரு, இந்த குருவும் நீர் ராசிக்குள்ள தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. இது ரெண்டுமே நீர் ராசி. அப்போ உலகம் நீரால் அழியுது. ஐயோ நீரால் அழினா சுனாமி வந்தா கிடையாது. இப்போ ஹார்மூஸ் நீர்னு இருக்கு, எல்லா கப்பலும் அந்த பக்கம் தான் வரணும். இப்போ பிரச்சனைகளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர் வழித்தடத்தில் தான் நடக்குது. நாம் எப்போ பார்த்தாலும் அழிவு அப்படிங்கிறதே சுனாமி வச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி ஏதோ பெரும் வெள்ளம் வந்து அப்படி கிடையாது. சிம்டம் ஜோடத்தில் ஒரு குறியீடாகத்தான் சொல்லுவாங்க, நீரால் கண்டம் அப்படின்னு. அப்போ இப்போ வந்து நாட்டுக்கு உலகத்துக்கு எதால் கண்டம் இருக்குது? நீரால் கண்டங்களுங்க. இந்த வருஷம் நம்ம சென்னை கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் வருங்க, கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகள், மழை பாதிப்புகள் எல்லாம் இருக்கும். பஞ்சமும் ஆரம்பத்தில் வேலை செஞ்சு அதுக்கப்புறமா நல்லா பெரும் மழையும் எதிர்பார்க்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ இந்த நீர் ராசிக்குள்ள சனியும் குருவும் இருக்கக்கூடிய காலகட்டம், இங்க நீரால் அழிவுகள் அப்படின்னு கணக்கெடுக்கும் பொழுது அதீதமான சுமைகளை ஏற்படுத்திட்டு போகுது. யாருக்கு? பொதுமக்களுக்கு. அரசாங்கங்கள் ஆட்சி நடத்த முடியாத அளவுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படுறது, அந்த வரியின் மூலியமாக மக்கள்கிட்ட இருந்து வாங்குறது, இப்படியெல்லாம் நடந்து மக்களுக்கு பெரும் அளவுக்கு இன்னலை கொடுக்கக்கூடிய எந்த ஆட்சி வந்தாலும் நடக்குமுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து மோடி ஐயா அவர்கள் இருக்காங்க, மோடிஜி இப்போ அவர் இருக்காரு, நல்ல பேர் எடுத்துட்டு இருக்காரு. ஆனால் இந்த மாதிரி காலகட்டத்தில் அவரும் நன்பெயரை எடுக்கிறதே கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்னா சூழ்நிலை அப்படி. மற்றவங்களை கம்பேர் பண்றதுக்கு பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம், அப்படி வேணா சொல்லலாம். மற்ற நாடு கம்பேர் பண்ற பெட்ரோல் நம்மளுக்கு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கு கீழே உட்காந்து கமெண்ட் குரூப் வரும் பாருங்க. கொஞ்சம் அவரை பத்தி ஏதோ ஒரு வார்த்தை 2 வார்த்தை எச்சா பேசிட்டாலும் வந்துருவாங்க. அதே மாதிரி யாராவது ஒருத்தரை பத்தி, இப்போ முதல்ல ஒரு விஜய் பத்தி ஒரு 2 வார்த்தை பேசினாலும், நல்ல வார்த்தை பேசினாலும் உடனே அது எப்படிங்க அப்படின்னு வருவாங்க. இவங்களுக்கு வேலை வெட்டியே கிடையாது, சண்டை போட்டுக்குவாங்க கீழே உட்காந்துக்கிட்டு. உங்களுக்கு எண்ணெய் வித்துகள் அப்படின்னு சொல்லக்கூடிய குறிப்பா சமையல் எண்ணெய் இந்த அதிகமாக தானே யூஸ் பண்றோம். ஏங்க இதுவும் சனியுடைய கேரக்டர். நம்ம சமையலுக்கு எதை எடுத்து வச்சு ஒரு திரவமாக எதை வந்து நம்ம யூஸ் பண்ணாலும் சரி, அது வாயுவாக திரவமாக நம்ம யூஸ் பண்ற எல்லா விஷயங்களுமே சனி நெருப்பு, செவ்வாய், குரு பணம், புதன் டிரான்சாக்ஷன். அப்போ குரு இந்த கடகத்தில் இருக்கும் பொழுது அதீதமான நீரால் பிரச்சனைகள் அப்படின்னு கணக்கெடுக்கும் பொழுது அதிகமாக இந்த கடல் பரப்பிலேயே தாக்குதல்கள் நடக்கிறது. வான்வெளி தாக்குதலை தாண்டி இந்த பிரச்சனை இன்னுமே இந்த ஹார்மோஸ் நீரிணை பிரச்சனைகள் அது இது நிறைய இதுக்குள்ளேயே சப்ஜெக்ட் வர்றது. இந்த திரும்பவும் ஈராக்கு வந்து ஜெயிக்குமா பண்ணுமா? வாய்ப்பு கம்மி தான், ஆல்ரெடி சொல்லிட்டேன். ட்ரம்ப் கை ஓங்கும், இவங்க பேச்சுவார்த்தை அது நடத்துறாங்க, திரும்பவும் கம்மியாவாங்க, ஆனால் பாஞ்சிடுவாங்க, தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா குரு பயிற்சி நடக்கும்போது உச்சபலத்தில் இருக்கும்போது உலகத்துல யார் ராஜாவாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் சேர்ந்து அடி விழுகும். நம்ம நாடு மட்டும் இல்ல, அங்கேயும் டாலர் அடி வாங்கும். ஆனா அடி வாங்கி கீழே வர்றப்போ நாமளும் கீழே வந்துருவோம். அப்போ நமக்கு டாலர் மேலதான் தெரியும், ஆனா ஆக்சுவலா அவங்க கீழே இருப்பாங்க. ஆனா நமக்கு அவங்க மேலதான் இருப்பாங்க. இது எக்கனாமிக்கலா அவங்க அதை ஒரு ஸ்ட்ராட்டஜில பண்ணி வச்சிருவாங்க. ஆனா இப்போ டாலருக்கும் பிரச்சனையா? எஸ், கண்டிப்பாக டாலருக்கு பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா இங்க வந்து குரு உச்சமாக இருக்குது அப்படின்னு கொண்டாட வேண்டாம், வாய்ப்பில்லை. கொண்டாடவெல்லாம் நாம கொண்டாடவே மாட்டேன். குரு உச்சமாய் போயிட்டாருங்க அப்படி இப்படின்னு. அதெல்லாம் ஸ்ரீராமர் காலத்துல அவருடைய ஜாதகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி கடகத்துல குரு உச்சம், அந்த காலம் வேற. இன்னைக்கெல்லாம் அப்படி இருக்கா? இல்ல, கிடையாது. அப்போ அவருக்கு ட்ரம்ப்புக்கும் அடி இருக்குதானா? எஸ், பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி ஈராக்கு அடி இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்கு, நமக்கு இருக்கான எல்லாரையும் பாதிக்கும். அப்போ ஒரு பெரிய ஒரு எக்கனாமிக்கலாக இந்த ஸ்கூலுக்கு கேன்டீனில் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க, சமையலுக்கு அதிகமாக செலவாகுது, எல்லாம் நிப்பாட்டுங்க,
பஸ் கொஞ்சம் அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்குது, பாதிக்கு பாதி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், கொஞ்சம் வீட்டில இருந்து வேலை பாருங்க, அப்படியே வரும் பாருங்க ஒரு சுற்றறிக்கை எனக்கு கொஞ்ச நாள்ல கொஞ்சம் பேசிக்கா ஒரு அறிவுறுத்துறதுக்காக கொஞ்சம் அப்படியே பண்ணுங்க எல்லாம் சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் அப்படியே வரும் பாருங்க. அப்போ குரு அப்படிங்கிறவர் உச்ச பலத்தில் இருக்கார் அப்படின்னு நாம கொண்டாடி அதெல்லாம் போட்டு உடைச்சாண்டி அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடுது. அதீதமான பொருளாதார ரீதியான ஒரு தாக்குதலே இப்ப நடக்க போகுது. இது நன்மைக்கல்ல. இங்க இது இந்த குருவும் சனியும் இங்க குறிப்பாக இங்க இருப்பது நன்மை இல்லை. இது முடிச்சதுன்னா கேது உட்கார்ந்துருவாரு இந்த நீர் ராசிக்குள்ள. இங்க நல்லா கவனிக்கணும். அதை விடுறதே இல்லை, அந்த சூட்டை விடுறதே இல்லை. அப்போ திரும்பவும் இந்த அமெரிக்க கப்பற்படை எல்லாம் அப்போ பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்குது? அப்ப சார் கல்ஃப் கண்ட்ரியெல்லாம் பாதிக்குமா? சார் பாதிப்புகளுக்கு நோக்கி போகுதுங்க. கொஞ்சம் அங்கங்க பிரச்சனைகள் நடத்தத்தான் செய்யும். ஆனா அதுக்காக இந்த பல இடத்துல நடந்த மாதிரி கொத்தும் கொலையுமா அப்படியெல்லாம் ஒன்றும் போகாதுங்க. அப்படி எதுவும் இல்லை. கடைசியா நடந்த மாதிரி விஷயங்களை ஒரு ரீகேப் பண்ணிக்கிங்க. ஆனா திரும்பவும் ஒரு பெரிய ஒரு ஒரு திடீர் அறிவிப்பை உலகம்னா என்ன, நம்மளுடைய பிரதமர் கொடுப்பார். பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது, ஏதாவது ஒன்று பெருசாக பண்ணுறதுக்கு ரெடி ஆகுது, வரும் நியூஸ் பாருங்க. ஆனால் எது நடந்தாலும் நமக்கு எக்கனாமிக்கலாக பாதிக்கிற மாதிரி தான் வரும். வேறெல்லாம் ஒன்றும் இல்லை, எக்கனாமிக்கலாக பாதிக்கிற மாதிரி வரும். தொழில்துறையினருக்கு இது ஏற்றமான காலமான்னு கேட்டிங்கன்னா, சாரி பெரிய ஆளுக இருக்கிறத வச்சு காப்பாற்றிக்கலாம். ஆனால் புதுசாக தொழில் பண்ண போகிறவங்க இந்த காலகட்டத்தை தொழில் பண்ணி ஜெயிக்கிறது கஷ்டம். அதனால் இந்த காலகட்டத்தில் குருப்பெயர்ச்சி நடக்கக்கூடிய இந்த காலகட்டம் போர், நிதி சுமை, பொருளாதார ரீதியான தாக்குதல்கள் ஒரு கொஞ்சம் அதீதமான 2020 கோவிட் அளவுக்கெல்லாம் நான் எடுத்துக்கல, ஒரு சின்ன சாம்பிள்ஸ், ஒரு தூரல் அடித்த மாதிரி சில விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இந்த குரு பயிற்சி உலக நாடுகளுக்கும் சரி நம்ம நாட்டுக்கும் பெரிய ஏற்றம் தர்ற இடத்துல இல்லை. இதை எப்போ பார்க்கலான்னா அடுத்த குரு பயிற்சியில் நாம் பேசலாம். ஏன் அடுத்தடுத்து நான் நாடு செல்லும் நிலை வீடியோலையும் பேசலாம். நாம் எவ்வளோ நெகட்டிவ் இதை பேசுறதுன்னு புரியல. நான் இன்னும் பாதி மறைச்சிட்டேன், உண்மையெல்லாம் பேசலை. நான் உறுதியாக சொல்கிறேன், நான் பேச முடியாது. ஏன்னா இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது. தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பல விஷயங்கள் அப்படித்தான் தெரிஞ்சவங்களுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் ஏன்னா சோசியல் மீடியா ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. ரொம்ப எல்லாத்தையுமே போட்டு இது பண்ணால் அப்புறம் அது வேற மாதிரி போயிடுது. அதனால் நாமளும் அதை ரெஸ்பான்சிபிலிட்டி காப்பாற்றணும். யூடியூபோடைய அந்த கைட்லைன்ஸையும் கொண்டு வரணும். ஸோ நான் அதனால் அதையெல்லாம் மதித்து கரெக்டாக கொண்டு போகணும். அதனால் மக்களே நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள். மிக கவனமாக விழித்திருக்க வேண்டிய காலகட்டம். அனாவசியமாக போய் செலவு பண்ணி தயவுசெய்து மாட்டிக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் கையில் காசு இருக்கணும், தங்கம் இருக்கணும், வெள்ளி இருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் இந்த வருஷம் பொழைச்சிக்கலாம். வீடு இருக்குது, வாசம் இருக்குது, பார்க்கலாங்க, அடுத்த வருஷம் பார்க்கலாம். நன்றி, நமஸ்காரம்.